ஆருத்ரா ஜோதிட குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கரூர் ஷோமணி மேகலையின் அன்பான இனிய காலை வணக்கம். இப்போ சூரிய பகவானை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தார் அப்பா. அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணையும் போது, இப்போ நான் இன்னொரு விஷயமாவே எடுத்துக்கிறேன். சூரியன் சந்திரன் இணைவு என்பது இப்போ மிதுனம் கன்னி அப்படின்னு ரெண்டுமே புதனுடைய வீடு. அங்கே ரெண்டு பேருமே சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தாலும் கூட, அந்த மாதிரி இப்போ தனுசு மீனம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் சந்திரன் இருந்தாலும் கூட, அப்போ இந்த மாதிரி ஒரு இணைவுகள் எல்லாம் கூட சூரியன் சந்திரன் பலமாகி இன்னும் சூரியன் யோகியாகி வருபவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பானுமதி அப்படின்ற பேர், சந்திரசேகரன் அப்படின்ற பேர், இதெல்லாம் ஒரு அந்த கிரகத்தினுடைய பலத்தை வைத்து அந்த பெயர் சூட்டப்பட்டது என்பது எனக்கு பேர் எடுக்கிறதுல இது ஒரு அந்த கிரகம் வலுத்ததால் அந்த நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு, அது எந்த லக்னத்துக்கு எந்த கட்டமாக இருந்தாலும் அது வருது அப்படிங்கிறதுல ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் அந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ரொம்ப அதை பற்றி பேசும்போதே ஒரு 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 வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்பா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் கிரகம் இல்லையா? அதனுடைய ஒளி நம்ம நேராக உச்சி மண்டையில் விழுகுதா அப்படின்னா இல்லை, பாடியில் எங்கே விழுகுது அப்படின்னா எங்கேயுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக கண்ணில் தான் அந்த மேக்னெட் பவர், அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை இழுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னா கண்ணுக்கு தான் உண்டு. அப்போது சூரியன் வானத்தில் இருக்கார், நம்மளை அவர் டெய்லி பார்க்குறாரு. அதாவது எந்த தெய்வம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சூரிய பகவான் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். டக்குன்னு சொல்லுவாங்க, ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காத, என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்காத, மேலே ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க. அதற்கு ஒப்பான மனிதனிடம் ஒரு செயல் உண்டு. மனிதனிடம் ஒரு இயற்கையின் அமைப்பு, அதற்கு ஈக்குவலாக கண் எல்லாத்தையும் பார்க்கும். எங்கே எது நடந்தாலும் நமக்கு அந்த 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 கண்ணுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த கண்ணுக்கு உண்டு. இல்லைன்னா ஒரு ஆனானப்பட்ட ஆட்களை கூட பார்வை அப்படிங்கிறது வசியப்படுத்துகிற தன்மை பார்வைக்கு உண்டு. அது ஒருத்தரை தொடர்ந்து ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணும் நோக்கினால் கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படிங்கிற மாதிரி, அது அந்த ரெண்டு கண்ணும் நோக்குச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பத்திக்குங்கிற மாதிரி சூரியனும் சேரும்போது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியனுக்கு அவ்வளவு ஒரு அற்புத சக்தியை கண்கள் வைத்திருக்கிறது. அப்போ நம்ம பாடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இருதயங்கிற இடம் சந்திரனுக்கு ஆட்பட்ட கடகமாக இருந்தாலும் அந்த இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பமண்டலம் இருதயம், அந்த கொலை அப்படிங்கிறாங்க, அதாவது ஈரக்கொலை அப்படிங்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து வெப்பமண்டலங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய ஆதிபத்தியம் மூவெப்ப மண்டலம்பாங்க. இப்போ இந்த வெப்பமண்டலம் குறைஞ்சதுனாலும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், இந்த வெப்பம் அதிகமானாலும் பிரச்சனையாகும். அப்போ அந்த வெப்பம் கரெக்டான டெம்பரேச்சரில் ஒரு மனிதனுக்கு இருக்கணும், அதுதான் நல்ல உடம்பு. இப்போ இந்த மூவெப்ப மண்டலத்துக்கும் அது உங்களுக்கு ஃபால்ட் ஆகுது, கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு எப்படிம்மா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணில் தெரியும். எப்படி அப்படின்னா, கண் செவக்குது அப்படின்னா உள்ள ஹார்ட்டு சூடாகுது, அப்போ இருதயம் சூடாகிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ உள்காய்ச்சல்பாங்க, பாடி உரம் அப்படியே ஆடும், நடுங்க, உள்ளுக்குள்ளே ஆர்கன்ஸ் நடுங்கிறது அப்படியே தெரியும் நமக்கு வெளியில். அப்போது அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப உள்ள ஹீட்டை உள்காய்ச்சல் அதிகமாக இருக்குது, அதில் உள்காய்ச்சல் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இளநீ கொடுங்க. இளநீ தான் அதில் மெயின் கான்செப்டே, இளநீ தான். இளநீ யார், அவ்வளோதான், சூரியன் தான். அப்போது
அது கொடுத்து அந்த டெம்பரேச்சரை கரெக்ட் பண்ணும்போது டெய்லி இளநீ வாங்கிட்டு வந்து கொடுங்கம்பாங்க. ஆனால் இப்போலாம் கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதை விட இந்த பழைய நீராகாரம்ங்கிற ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து அதனுடைய டெம்பரேச்சரை குறைக்கிற தன்மை தான். அதனுடைய எதிரொலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீட்டுனால அங்கே அதிகமாக நீர் பிரச்சனை அப்படிங்கும்போது கண்ணில் நீர் வடியும். ரொம்ப ஓவராக நம்ம வெளியில் பிரயாணம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கண்ணிலேருந்து ஒரு விதமான கண்ணீர் வரும். அப்படின்னா காற்றினுடைய அழுத்தம் அங்கே அதிகமாகும்போது உள்ளே இருக்கிற நீர் வெளியில் நமக்கு கண்களில் வெளில வரும். அந்த காது வழியாக போய் கண்கள் வழியாக அந்த தண்ணி வரும். அப்போ பிரயாணத்தில் தண்ணி வர்றது அப்படிங்கிறது சந்திரனும் சூரியனும் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வரும். இப்படி அந்த கண்ணு செவக்கிறது, உறுத்துறது, நீர் வடிகிறது, நரம்பு மண்டலங்களில் கண்ணுக்கு போகிற நரம்பு மண்டலங்களில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதனுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த அடைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்ணுக்கு. நீங்கள் இன்னொன்று வயசானவங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண் ஆப்ரேஷன் பார்த்து தான் பண்ணுவாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணி சொட்டு மருந்து விட்டாங்கன்னா அவங்க ஒரு 6 மாதத்தில் ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்கு விடுற மருந்து அப்படிங்கிறது அந்த ஹார்ட்டில் போய் அடைக்கிற தன்மை அப்படிங்கிறதுக்கு ஈவனாக வரும். ஹார்ட் அட்டாக்குக்கும் கண் ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு. அதை செக் பண்ணாமல் பண்ண முடியாது. அப்போது இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் இந்த சூரியன் இருக்குது. சரி, நம்ம காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே ஜாதகத்துக்குள்ளே அதை எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 1-5-9 தர்ம திரிகோணத்தில் ஒரு பாதமும் 2-6-10 பொருளாதாரத்தை இன்னொரு கையிலையும் வச்சிருக்கக்கூடிய சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்கள் 1-5-9 சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்தில் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் 2-6-10 பொருளாதாரங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அதனால் ஏற்படக்கூடிய ஜீவனம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு போகிற கிருத்திகை நட்சத்திரம் நம்ம அதுக்கு முருகனை சொன்னாலும் கூட அந்த இடத்துல அந்த தலையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கிற வெப்பம் அப்படின்னு எடுத்தாலும் கூட நம்ம அது பொருளாதார ரீதியில் வந்து அது சமைப்பதற்கான நெருப்புங்கிறான். கிருத்திகை 2-3 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியது. வண்டி இன்ஜினில் பெட்ரோல் ஊற்றி வண்டி ஓடுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டு, சமைச்சு சாப்பிடக்கூடிய ஹீட்டு, ஹோட்டல் கடையில் இருக்கக்கூடிய ஒரு உணவை சமைத்து தானியத்தை சமைத்து உணவாக உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நெருப்பு என்பது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 5-6ன்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜோதியாக இருந்தாலும் அது வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சராக இருந்தாலும் 6 விதமான ஜோதி ஒரு உயிரை ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதமாக இருந்தாலும் தொப்புள் கொடியினுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல உத்திரம் 1ஆம் பாதம் இருந்தாலும் 2, 3, 4 பாதங்கள் வந்து கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பமண்டலம் நீ சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கான வெப்பம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சிறுகுடலாகட்டும், பித்தப்பையாகட்டும், இறப்பையாகட்டும், இதில் இருக்கக்கூடிய சரியான ஒரு டெம்பரேச்சர் அங்கே இருக்கக்கூடிய உணவை, அதனால தான் மிஷின் என்ஜினுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின்கள் எல்லாம் அரைத்து அதனுடைய வேலையை ஜீரண சக்தியை உண்டு பண்ணுவதற்கு தேவையான அளவு வெப்பத்தை, அதுதான் ஜோதிங்கிறோம். நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல அது கற்புக்கு உண்டான வீடு. இதுங்க 5-6ம் கற்பும் கற்பப்பையும் இருக்கிற இடம் இல்லை, அதெல்லாம் வந்து அந்த நரம்புகள் பிரிகிற இடம். அப்போ அப்படி எடுக்கும்பொழுது சொல்லுவோம் பொண்ணோ பையனோ உத்தர பாக்கியத்துக்கு உண்டானதுலேயே 5 பொண்ணு பையனை பாதிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், என் அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பு அதான் கற்பூரம்பாங்க. பத்திக்கும்மா கற்பூர பிள்ளைகளை கற்பூரம் மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரைக்கக்கூடிய வயிற்றில் கற்பூரம் மாதிரி கரையக்கூடிய என்ன சாப்பிட்டாலும் அதை கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு நெருப்பு அப்படிங்கிறதுக்கும் அந்த கற்பு நெறியை காத்து நிற்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு திடகாத்திரமான தைரியமான வலிமை பெற்றவர்களாக இருப்பதற்காக அந்த உத்திரமும்
நீங்கள் தனுசு ராசியில் இருக்கிற உத்திராடமும் மகர ராசியில் இருக்கிற 2, 3, 4 பாதமும் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தர்ம திரிகோணத்தில் 1வது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு நெருப்பை யூஸ் பண்ணோம். கிருத்திகையில் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் ஆகிறதுக்கு உத்தரத்தை யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல இருக்கிறது என்னென்னா, நாம் செய்யக்கூடிய கருமாக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை புனிதப்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடிய இடம்தான் இந்த உத்திராட நட்சத்திரம். அப்போ அங்கே ஜோதி அப்படின்னா இங்கே வந்து அந்த ஹோமம் நம்ம என்னவெல்லாம் நம்ம சாப்பாட்டிலேயோ நம்ம செய்யக்கூடிய ஜீவனத்திலேயோ ஏதேனும் கருமாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், கருமாக்களோ செரிமானம் இல்லாமல் போகக்கூடிய, ஏன்னா மலக்குடல்லாம் பார்த்தீங்கன்னா பெருங்குடல் மலக்குடல் எல்லாமே எங்கே இருக்குதுங்க, அந்த மூலத்தில் தான் இருக்குது. அப்போ மூலம் பூராடம்லாம் பெருங்குடல் மலக்குடல். அப்போது இந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாத கழிவுகள் தான் கருமாங்கிறான். நம்ம சாப்பிட்டது கரெக்டாக ஜீரணமாச்சுனாலே எந்த கருமாவும் கிடையாது. சுறுசுறுப்பாக அவன் லைஃப் இயங்கும். சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாகவும் இருப்பான். கவலையாக இருக்க மாட்டான், சோம்பேறியாக இருக்க மாட்டான், உருப்படாமல் இருக்க மாட்டான், ஒரு சிந்தனை ஒன்று செயல் ஒன்றுன்னு இருக்காது. அப்போ அந்த கருமா அப்படிங்கிறது ஜீரணம் இல்லாத தன்மை அப்படின்றது ஏன்பா நீ. அப்போது இந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய உடம்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் பண்ணக்கூடிய இதுதான் இந்த ஹோமம். ஹோமம் என்பது நம்ம வீட்டில் ஒரு சாம்பிராணி பகை போடுறதாகட்டும், அரச மரங்களை சுற்றுவதாகட்டும், மரங்களில் இருக்கக்கூடிய சுவாசங்களாகட்டும், இந்த காற்றின் ரீதியாக நெருப்பின் ரீதியாக நம்ம அந்த சுவாசத்தை உணரக்கூடிய அந்த தத்துவத்துக்கு நம்மளை புனிதப்படுத்தி கொள்ளக்கூடிய, நம் இருக்கும் இடத்தை புனிதப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த உத்திராடம் 1க்கு உண்டு. 2க்கு என்ன, 2, 3, 4க்கு என்ன அப்படின்னா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கரும பாவத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம கருமாக்களை அழிக்கக்கூடியது கருமஸ்தானம்னா சுடுகாட்டு நெருப்புன்னு வந்துக்கலாம் அந்த இடத்துல. அப்போ என்னென்னா, எதையுமே அழித்து மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உத்திராடம் 2, 3, 4க்கு உண்டு. அப்போ அது என்னென்னா, இந்த ஜீவனையே, அதாவது இந்த இந்த பிறப்பு, இந்த ஆத்மாவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரொம்ப அறிவான ரொம்ப ஆத்மார்த்தமாக கஷ்டப்பட்டவனை கேட்டிங்கன்னா, இல்லைங்க இந்த பிறப்பே வந்து சரியில்லைங்க, இந்த ஆத்மாவே வந்து ரொம்ப பாவம் பண்ண ஆத்மாவாக இருக்குங்க, கம்முன்னு செத்து மறுபடியும் ஒரு பிறந்து கூட நல்ல வயிற்றில் பிறந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாங்க, இந்த பிறப்பே பிடிக்கலைங்க அப்படிம்பாங்க. அப்போது அதை அழித்து வேறு ஒரு பிறப்பை புதுப்பித்து கொள்வதற்கான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம், அந்த புதுப்பித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய கருமாக்களை இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும், எவ்வளவு அந்த உயிர் ஆன்மா பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த சடலத்தை அழிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அந்த நெருப்பெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா. அப்போது அந்த புதுப்பித்தல், அதனால தான் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதுப்பித்தல். நம்ம வீடெல்லாம் வெள்ளை அடித்து போகி பண்டிகைன்னு ஒன்று எதுக்கு அந்த இடத்துல கொண்டாடுறோம் உத்திராடத்தில், அது கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்போது பழசுகளை எல்லாம் எரிப்பது. அப்போ நம்மளுடைய தீமையை எல்லாம் தீயிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறது, நம்ம கருமாக்களுக்கு தீயிடுவது என்ற அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது உத்திராடம் 2, 3 பாதம் என்பது மகர ராசியில் இருக்கக்கூடியது. அதை அழித்து மீண்டும் ஜலத்தில் போய், அதேனா அங்கே மகரத்தில் இருக்கிறத நம்மளுடைய காவிரி தாய் சொல்லப்போனால் கங்கை காவேரி ஓடக்கூடிய நதி. அப்போது அந்த மணல் பரப்பு நிறைந்த அந்த நதியில் நம்மளை முக்கி நம்மளுடைய கருமாக்களை தீர்த்து கொண்டு அதை புனிதப்படுத்தி கொண்டு, அதனால தான் அந்த இடத்துல திதி கொடுக்கறது, தவசு கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது, கொல்லி வச்சுட்டு போய் தலைமொழிகிட்டு வர்றது, இதெல்லாம் அந்த ஆறும் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய ஜீவனை புதுப்பித்து கொள்ளக்கூடிய, கருமாவை கரைத்து கொள்ளக்கூடிய ஆற்றுப்படுக்கையாக மகரத்தில் இருக்கிற உத்திராடம் செயல்படும். இந்த அளவுக்கு இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் சிம்மாசனமிட்டு காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தத்துவார்த்தம், நெருப்பு தத்துவார்த்தம். சூரியனை பற்றி சொன்ன உடனே அது விவசாயத்திற்கு நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் வாழ்க்கை, நேச்சுரலான ஒரு மியூசியம், நம்மளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்கள், அதிசயங்கள், வரலாறுகள் எல்லாமே. ஒரு வீடு, அந்த சிம்மம் சூரியன் வலுத்தவர்கள் ஒரு வீடு கட்டினாங்கன்னா கூட அந்த ஊரில் அவன் வீடு மாதிரி இல்லைன்னு ஒரு அடையாளம் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த சூரியனுக்கு உண்டு என்பதை கூறி, சூரியன் யோகியாபவர்களுக்கெல்லாம் அந்த பிரபலம் என்பது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்பதையும் கூறி பதிவை நிறைவு செய்கிறேனப்பா. உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிகள் ஐயா.